அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளின், இந்த வருடத்தின் முதலாவது ஓய்வு நாளின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கடந்த ஆண்டு இந்த ஓய்வு நாள் முடிய இந்த வருடத்தை நாங்கள் முடித்தோம். இப்பொழுது இந்த ஓய்வு நாள் ஆரம்பமாக இந்த வருடத்தை நாங்கள் துவக்கி இருக்கிறோம். இந்த வருடத்தின் முதலாவது ஓய்வு நாளை காண்பதற்கு என் தேவன் எங்களுக்கு பலத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அந்த பலத்தோடு இந்த புதிய ஆண்டில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறோமோ அந்த தீர்மானத்திற்கேற்ற நற்பணிகளை நாங்கள் செய்து அதை நிறைவேற்றுவதற்கான பலத்தை கூடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தரில் உடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு செப்பனியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் ஒரு சத்தியத்தை நாம் கேட்க இருக்கிறோம். என்னவென்றால் 2வது அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது: விரும்பப்படாத ஜாதியே, கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல நாள் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கிரக கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும் கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வருவதற்கு முன்பும் நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள் என்று சொல்லுகிறார். விரும்பப்படாத ஜாதியே. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைகளை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, யாரெல்லாம் சத்தியத்தின் மீது தாக்கம் இல்லாதவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் விரும்பப்படாத ஜாதியே என்று சொல்லுகிறார். அப்படி அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு எதிராக ஒரு கட்டளை பிறக்கப் போகிறது. அந்த கட்டளை பிறந்தால் நீ பதரை போல பறந்து போவாய். கர்த்தருடைய உக்கிரக கோபம் உன்மேல் இறங்குவதற்கு முன்பு, நீ கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வருவதற்கு முன்பு நீ உங்களை சோதித்து ஆராய்ந்து உங்களை சோதித்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, தேவ கோபம் நம்மேல் வருவதற்கு வரக்கூடிய நாளை நாம் எப்படி அறிய முடியும்? தேவன் எப்பொழுது நம் மீது இறங்குவார் என்றால், நாம் எப்பொழுதெல்லாம் நன்மை செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம் மீது இறங்குவார். அந்த இறங்குகிற ஒரு குணத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால், நாம் தேவனுக்கு முன்பாக நன்மையானவைகளை செய்து அதன்படி நடக்க நாம் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், யோவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனத்தில், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் சபையை கூட்டுங்கள், முதியோரை சேருங்கள், வாலிபர்களையும் சிறு பிள்ளைகளையும் சேருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் மணவாளன் தன் அறையை விட்டு மணவாட்டியின் மறைவை விட்டு புறப்படுவார்களாக என்று சொல்லுகிறார். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை உய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தை நான் வாசிக்கும்போது அங்கு 23வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற சத்திய வார்த்தைகள் நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 26வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஆகிலும் மனாசே கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கின சகல காரியங்களின் நிமித்தமும் அவர் யூதேயாவின் மேல் கொண்ட தம்முடைய மகா கோபத்தின் உக்கிரகத்தையும் விட்டு திரும்பாமல். அன்பு பிள்ளைகளே, உக்கிரக கோபம் வரும் முன் நீங்கள் உங்களை விட்டு திரும்புங்கள், உங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புங்கள் என்று படித்தோம். ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, மனாசே கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கின சகல காரியங்களின் நிமித்தமும் அவர் யூதேயாவின் மேல் கொண்ட தம்முடைய மகா கோபத்தின் உக்கிரகத்தை விட்டு திரும்பாமல். மனம் மாறுவதற்கு ஒரு சமயம் கொடுக்கப்பட்ட போது
நாம் மனமாறாமல் இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, யோபுவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் நான் வாசிக்கும்போது, யோபுவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 18வது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நாம் மனம் திரும்புகிற ஒரு காரியத்தை நாம் தேவ சமூகத்தில் பெற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். யோபு 21:18 இப்படி சொல்லுகிறது, அவர்கள் காற்று முகத்தில் இருக்கிற துரும்பை போலவும், காற்று முகத்தில் இருக்கிற துரும்பை போலவும், பெரும் காற்று பறக்கடிக்கிற பதரை போலவும் இருக்கிறார்கள். தேவகோபம் வரும் முன் எப்படி மனாசே திரும்பாமல் போனாரோ அதே போல யாரெல்லாம் மனம் திரும்பாத அனுபவத்தில் காணப்படுகிறார்களோ அவர்களை காற்று தூற்றும் போது எப்படி பதர் தனியாக பிரிந்து போகிறதோ அதை போல அவர்கள் பிரிக்கப்படுவார்கள் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கும்போது அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஏசாயா 17:13 அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் மீட்பர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அவர் சொல்லுகிறார், ஜனக்கூட்டங்கள் திரளான தண்ணீர்கள் இறைகிறது போல இறைந்தாலும் அவர்களை அவர் அதட்டுவார்கள், அவர்கள் தூரமாய் ஓடி போவார்கள். மலைகளிலோ காற்றினால் புறக்கடிக்கிற பதரை போலவும் சுழல் காற்றின் மேலே அகப்பட்ட துரும்பை போலவும் துரத்தப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை தேவ சமூகத்தில் பெற்றிருக்கிறோம், எந்த அனுபவத்தை தேவனுக்குள்ளாக நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட சமயங்கள் மனம் திரும்பக்கூடிய காலங்கள். மனம் திரும்பக்கூடிய காலத்தில் நாம் மனம் திரும்பவில்லை என்றால் அதற்கு ஒரு கால நியமத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த கால நியமம் என்னவென்றால், நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு அனுபவத்தை எப்படி பெற்றிருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த பயமில்லாமல், தேவனுக்கு பயமில்லாமல் நாம் ஜீவிக்கிற ஒரு அனுபவம் நம்மை தேவ சமூகத்தில் எடுத்து செல்லாது என்பதை வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எந்த அனுபவத்திற்குள்ளாய் நம்முடைய வாழ்க்கை கடந்து செல்ல வேண்டும் என்பதை நாம் தீர்மானித்து, நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு சமயம் கிடைத்த மாத்திரத்தில் காலதாமதம் செய்யாமல் அதை நன்மைக்கு ஏதுவான காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது இந்த தாமதத்தின் நிமித்தம் நமக்கு வரக்கூடிய இக்கட்டுகள், பலவீனங்கள் எல்லாவற்றிலுமிருந்து நாம் நம்மை தப்பித்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு வழியை வகுப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் நம்முடைய காலங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில் நாம் கர்த்தருக்கென்று எதை செய்கிறோம்? இந்த புதிய ஆண்டிலே வந்திருக்கின்ற நாம் இன்னும் ஒரு புது பிறப்பின் அனுபவத்தை பெற்று பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லக்கூடிய அந்த அனுபவத்தை நாம் பெற்று இந்த புதிய வாழ்க்கையிலே நாம் நம்மை ஒப்புக் கொடுத்தால் அந்த வாழ்க்கை ஆண்டவருக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை நாம் அறிய வேண்டும். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகள் பள்ளியில் படித்து நல்ல முதல் மார்க் வாங்கும்போது, ஒரு பணியில் மேலான இடத்தில் அமரும்போது, இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களாக நமக்கு எவ்வளவு சந்தோஷம் வருகிறது. ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய பிள்ளை நம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் மனம் திரும்பாத வகையில் தங்களுடைய வாழ்க்கையை பெற்றிருப்பவர்கள் என்றால் அதை குறித்து நாம் சந்தோஷப்படுவோமா? அல்ல, மாறாக துக்கப்படுவோம், வெறுக்கவும் செய்வோம். அதே போலத்தான் நம்முடைய ஆண்டவரும் நாம் மனம் திரும்பக்கூடிய கால சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கால சந்தர்ப்பத்தில் நாம் மனம் திரும்பி தேவனுக்கு உகந்த நல்ல பிள்ளைகளாக வாழ நாம் முயற்சி எடுக்காவிட்டால் நாம் மிகுந்த பரிதாபமான ஒரு சூழ்நிலையை சந்திப்போம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த நிலைக்கு நாம் தள்ளப்படாமல் தேவன் நமக்கு எதை கற்பித்தாரோ அந்த வார்த்தைகளை ஏற்று நடப்பதற்கான பலத்தை தேவ சமூகத்தில் பெற்று ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க நம்மை தேவனுக்கு ஒப்புக் கொடுப்போமா? பாருங்கள், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதான சந்தோஷம் தங்கியிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளும். எல்லா நிலைகளிலும் நாம் உமக்கு உகந்த பிள்ளைகளாக ஜீவிக்க எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்ட பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை சமாதானம் இருந்து ஆண்டவரே, இவுகளை பெற்ற பிள்ளைகளாக உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம்.
இனிமேலும் எங்கள் மீது குற்றம் சுமரக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழாதபடி இரக்கம் பெற்ற பிள்ளைகளாக எப்பொழுதும் நன்மை செய்கிறவர்களாக நாங்கள் காணப்பட எங்களை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளை, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நல் வார்த்தைகளை சொல்லி இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். மனம் திரும்பவும், கர்த்தருடைய ராஜ்யம் சேருவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.